நாளை கண்ட கனவு நீ, காற்றில் மிதக்கும் மேகம் நீ, காதோர ரகசியம் நீ, மின்மினி. படம் ஆப்வியஸ்லி சூப்பரா இருந்துச்சு. பாலா படம் நல்லா இருக்காது, ஆப்வியஸ்லி சூப்பரா இருந்துச்சு. ஆமா, ஆக்சுவலா அவருக்கு வந்து இப்போ கொஞ்சம் சீரியஸான ஃபேஸ் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால அந்த ஜானர் அவர் அண்ணாக்கு நல்லா செட் ஆகுது. எல்டர் பேர் ஐகானிக், நான் நல்லா இருந்துச்சு. நான் சீரியஸா சூப்பரா டோட்டலா கண்டிப்பா ஒர்க் ஆச்சு. அண்ட் எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். ரொம்ப எமோஷனலா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு குழந்தை இல்லைங்க, 20 வருஷம் ஆகுது. இன்னைக்கு என் கல்யாணம் நாள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருந்தது. ரொம்ப ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவரோடது கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. அதை விட நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா இருக்கு. எமோஷன்ஸ்ல எப்படி இருக்கு சார்? பயங்கர எமோஷனா இருக்கு சார். நல்ல எமோஷன். மியூசிக் எப்படி பண்ணிருக்காங்க? மியூசிக் நல்லா இருக்கு சார், அருமையா படமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதா? மொத்தமா எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எமோஷனல் அடக்க முடியாத ஒரு தானாகவே அடக்க முடியாது அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது படம். பாலாஜியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? பாலாவோட பர்ஃபார்ம் வந்து சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது. எமோஷனலாக இருக்குது படம். வந்து கொஞ்சம் கடைசியில் வந்து அழுக வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி நல்லா இருக்கு. எமோஷனலா வெளியே வரது பாக்குறீங்க. ஆமாம், பார்த்தா ஒரு அக்காலம் தேம்பி இதுன்னு இருக்காங்க பக்கத்தில். அந்த கிளைமேக்ஸில் வந்து யுவன் சங்கர் ராஜாவோட யுவனோட சாங் வந்து பாடுறாரு அவரு. அதனால அது கேட்கும் போதெல்லாம் சூப்பராக இருக்கு. படமாக பார்த்தா சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஸ்டோரி வச்சிருக்காங்க, ஒரு மெசேஜ் இருக்குது. பாலாவுக்கு ஒர்க் ஆகிருக்கு. அது டிமானிட்டைசேஷன் ரிலேட்டடாக ஒரு கதை. ஆக்சுவலி அந்த கதை அந்த 2016 வந்து இந்த பணத்தால் மாற்ற முடியாத நிலை அந்த மாதிரி ஒர்க் ஆகிருக்கு. அழுவஸ்டார் என்ன சொல்கிறதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஷெரீஃப். ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கீங்க. மദ്രാசி படம் ரிலீஸ் ஆனவும் நான் வந்து பார்த்துருக்கேன்னா அது பாலா தம்பிக்காக கூட தான். ஏன்னா பாலா வந்து எனக்கு அறிமுக தம்பி தான், தெரிஞ்சவர் தான் அவர் எனக்கு. ஸோ நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. படத்தில் வேற லெவலு. என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க, ரொம்ப அழுவஸ்டார். படம் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சதா படம்? நல்லா இருந்துச்சு, படம் பிடிச்சிச்சு. எமோஷனலாக இருந்துச்சு. ஒரு பாலாவுக்கு வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு படம் இது. எமோஷனல்ன்றது வந்து அதிகமாகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 படத்தில் இது பெஸ்ட் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி கதையை எடுக்கணும். தேங்க்ஸ் டு ஷெரீஃப். ரொம்ப பக்கா எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னா வேற லெவலு. அதாவது ஒரு இப்போ எல்லாமே மாடர்னாக போயிட்டுருக்கு இல்லை, லவ்வில் வந்து பிரேக்கப்பு அதெல்லாம் சொல்லி ஒரு ஸ்கிரிப்டில் நம்ம 80s 70s இருந்த லவ்னா எப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்ல சென்டிமெண்ட், நல்ல சென்டிமெண்ட். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். பாலா சார் எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பரா பண்ணிருக்காரு. ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு. எந்த மாதிரி இருக்கு? ஆக சிறந்த ஒன்று. அனைவரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட குழந்தைங்க பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், வேற யார் சப்போர்ட் பண்ணுவோம்? படம் சூப்பரா இருக்கு. பட் பாலா வந்து எல்லாருமே இப்போ ஏஜ்லாம் அவர் வந்து என்னோட பையன் மாதிரி அந்த மாதிரி நினைப்போம். ஸோ இண்டிவிஜுவலாக பாலாக்குன்னு யோசிக்கிறப்போ இன்னும் நல்லா மீட்டியான ரோல்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவருடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆஸ் அ ஆக்டர் வந்து அவர் ப்ராக்ரஸ் ஆகிற மாதிரி ஒரு ராம் படத்துலலாம் இருந்ததுல அந்த மாதிரி பருத்தி வீரன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மீட்டியான ரோல் கொடுக்கலாம். இதில் வந்து அர்ச்சனா மேடத்துக்கும் பாலாஜி சாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களோட ரெகுலர் இல்லாமல் மீட்டியான ரோல்ஸாக இருக்குது. அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்றது ஆஸ் அ மதரா. பாலாலாம் என்னோட பையன் மாதிரி அப்படின்னு நினைப்பேன். அதெல்லாம் ஆஸ் அ மதரா என்னுடைய ஆசை. மியூசிக் சூப்பராக இருக்குது, கதையுமே சூப்பராக இருக்குது. சும்மா அடித்தடி அப்படி இல்லாமல் வாழ்க்கையை இது பண்ணியிருக்கு. பட் இதே பேட்டர்னாக வச்சிடக்கூடாது. பாலானா இந்த மாதிரி பேட்டர்னே அப்படின்னு வந்ததுன்னா அவருடைய வளர்ச்சிக்கு வந்து அது தடையாக இருக்கும். சூப்பர். அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே ஒரு ஷோ பார்த்தா கூட இது வந்து சூப்பர் ஹிட் ஆக்கிடலாம்.